பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பரங்கிப்பட்ட வத்தக்கரையில் மீன் வியாபாரம் பின்னாடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தெரியுதுங்களா? இந்த மழையில் ஏன் தம்பி வந்தீங்க? எவ்வளோ பேர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கேரளா மீன் வந்திருக்கு. நம்ம போட்டுக்கு இதுதான் கடல் படிவா, இது கண்ணாண்ட கடல் இருக்குது. இந்த பக்கம்லாம் யாருமே போட்டுக்கு போகல. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கட்டப்பட்டே இருக்குது எல்லா போட்டுமே. கட்டை அவிழ்ப்பேன். இன்னும் இந்த மழைலாம் விட்டாதான் கட்டை அவிழ்ப்போம். இன்றைக்கி என்ன தகவல் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னா, உங்கள் கஷ்டத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா, போஸ்ட் போடுறீங்களா, யூடியூப்பில் ஷார்ட் வீடியோவில் ஏதோ சோகமான பாட்டு, கண்ணீரான பாட்டு, திருமணமான கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ சண்டை வந்துடுச்சுன்னா அந்த மனைவியோ கணவனை என்ன போடுவாங்க, இந்த உலகத்தில் உண்மையான அன்பு யார்கிட்டுமே இல்லை அப்படின்னு போடுவோம். யாராவது விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப நாள் நினச்சி தனிமையாக இருக்கிற, என்னை யாருமே கவனிக்கலை, ரொம்ப வேதனையாக இருக்குது, ஹார்ட்டு உடஞ்சா மாதிரி போடுவாங்க, அழுவுற மாதிரி போடுவாங்க. இப்படிலாம் போடும்போது நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், நம்மளை எல்லாருமே என்ன நினைப்பாங்க, பரிதாபப்படுவாங்க, துக்கப்படுவாங்க, விசாரிப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அதை செய்யும்போது அவங்க எல்லாருமே சந்தோஷம் தான் படுவாங்க. யாருமே பரிதாபப்பட மாட்டாங்க. என்னாச்சுன்னு தகவல் கேட்டுக்க ஒரு ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க. ஆனால் அது எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. மற்றவங்க கிட்ட நீ என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி அதை சந்தோஷத்தை படுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இன்றைக்கி சின்ன தகவல் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பிரச்சனையை செல்ஃபோன் மூலயமா யூடியூபோ ஸ்டேட்டஸ் வைக்கவோ, இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ யூடியூப் ஷார்ட்லேயோ எதுலேயுமே அதை தெரியப்படுத்தாதீங்க. பாடல் மூலயமா சந்தோஷமாக நல்லா போடுங்க, நல்லதாக 4 போடுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதனால் உங்கள் துக்கத்தை யாருக்கிட்டே தெரியப்படுத்தாதீங்க. தெரியப்படுத்தினா அவங்க சந்தோஷப்படுவாங்க, 4 பேர்கிட்ட சொல்லி மகிழ்ச்சி அடைவாங்க. நீங்கள் இப்படி தான்ன்றதை அவங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அதனால் உங்கள் கவலையை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலன்னா கடவுள்கிட்ட சொல்லுங்கள். அதனால தான் பைபிள் சொல்லுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கிட்ட தெரியப்படுத்தினா அவர் எல்லாவற்றையும் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றி உங்களுக்கான காரியத்தை செய்ய நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி இந்த சின்ன தகவலை சொல்கிறேன். கஷ்டப்படாதீங்க, உங்கள் பிரச்சனை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் அதை உங்கள் கையில் இருக்கிற மொபைல் மூலமா யார்கிட்டையும் தெரியப்படுத்த வேணாம். நீங்கள் நல்லதாக 4 சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே காட்டுங்க. அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு பலனாக மாறும். பாய்.